ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ஈவினிங் 6:45 ஒரு ஜாலியான ஒரு டாபிக் எடுத்து பேசலாம்னு தோணிச்சு. ரொம்ப சீரியஸான டாபிக் இல்லை. ஸோ நீங்களும் வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்து கேட்கலாம். டேக் இட் வித் ஒரு ஃபன்னாக எடுத்துக்கலாம். சரி, நம்ம சின்ன வயசில் ஒரு பழமொழி கேட்டிருக்கோம். நம்ம அப்பா அம்மா தாத்தா சொல்லியிருப்பாங்க, முதல் கோணல் முற்றும் கோணல். அது ரொம்ப அருமையான பழமொழி, எல்லா இடத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஹைதராபாத்தில் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஸ் வந்து கோணலாக இருக்கும், கிராஸ் பிளாட்ஸ் இருக்கும். ரெசிடென்ஷியல் பிளாட்ஸோ எல்லாமே கிராஸாக இருக்கும். காரணம் என்ன, ஃபஸ்ட்டு போட்ட பிளாட் எங்கேயோ இடத்துல கோணலாக போட்டதுனால எல்லாமே ஒரு ஆட் ஷேப்பில் இருக்கும். ஒரு பர்ஃபெக்ட் ரெக்டாங்கிளாவோ ஒரு ஸ்கொயராகவோ இருக்காது. ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கும் இந்த முதல் கோணல் முற்றும் கோணலும் பொருந்தும். இப்போ நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்டெக்ஸ்ட்டில் இந்த முதல் கோணல் முற்றும் கோணல் பற்றி பேசலாம். சரி, இன்றைக்கி வந்து நான் வந்து ஐம் நாட் சேயிங் ஒன்லி யங்ஸ்டர்ஸ், ஈவன் எல்டர்ஸ். நிறையா இடத்துக்கு வந்து ரொம்ப லேட்டாக போகிறோம். ஒரு இந்த பங்க்சுவாலிட்டி இல்லை அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான கம்ப்ளைண்ட். அண்ட் மோர் ஸோ வித் யங்ஸ்டர்ஸ். ஆஃபீஸுக்கு நானும் பார்த்துட்ருக்கேன், என் கலீக்ஸும் சரி, எல்லாருமே லேட்டாக வரது. இப்போ லேட்டாக வரதுங்கிறது ஒரு அக்செப்டபிள் திங் ஆயிடுச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் ஆஃபீஸுக்கு லேட்டாக போகிறதுக்கும் போது பரபரப்போடு போகும். இப்போ வந்து லேட்டுங்கிறது தட்ஸ் ஓகே அப்படிங்கிற ஒரு அக்செப்டட் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஜென்ரலாக திங்க் பண்ணும்போது ஒரு சில பாயிண்ட்ஸ் மனசில் வந்துச்சு. ஆஸ் ஐ செட் பிஃபோர், ஒரு ஹாப்பியாக எடுத்துக்கங்க, ஜாலியாக எடுத்துக்கோங்க. வேக்கிங் அப் லேட், காலையில் எந்திரிக்கிறதே லேட்டு. இதுக்கு காரணம் என்ன? திரும்ப அந்த சர்க்கிளை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ ப்ரைமரி ரீசன் இஸ் கெட்டிங் அப் லேட். சரி, எந்திரிச்சாச்சு, ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து வாஷ்ரூம் போகிறோம், பல்லு தேய்க்கிறோம். இப்போது பல்லு தேய்க்கிறதுங்கிறது ஒரு பெரிய மேட்டராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து அப்படியே ரெண்டையும் பேரலாக ரிலேட் பண்ணி பார்க்கலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். என்னுடைய சின்ன வயசில் ஒரு 35-40 இயர்ஸ் பேக், பாத்ரூமில் போய் பல்லு தேய்க்கிறதுங்கிற பெரிய கான்செப்டே கிடையாது. ஒரு பின்னாடி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், இல்லை முத்தவழி இருக்கும். நமக்கு தெரியும் அந்த பர்பஸ் ஆஃப் ஹோல்டிங் த ப்ரஷ்ங்கிறது ப்ரஷ் பண்ணுறதுக்கு தானே. இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, ஒரு வாஷ்ரூமுக்கு போகிறோம், அங்கே ஒரு பியூட்டிஃபுல் மிரர் இருக்குது. அந்த மிரர் முன்னால் அந்த பேஸ்ட்டை வச்சு ப்ரஷில் பல்ல தேய்ச்சிட்டு நம்ம அழகை ரசிக்கிறோம். ஸோ 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் முடிய வேண்டிய ப்ரஷிங் 10 நிமிஷம் ஆகும். ஸோ அங்கே ஒரு 7-8 மினிட்ஸ் டிலேட். பல்லு தேய்ச்சாச்சு, வெளியே வந்தாச்சு, திரும்ப வாஷ்ரூமுக்கு காலை கடன்களை முடிக்கிறதுக்கு போகிறோம். திரும்ப நான் வந்து ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாத்ரூம் இருக்கும். வீட்டில் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அக்கா காலேஜுக்கு போக வேண்டியிருக்கும், அப்பா ஆஃபீஸுக்கு போகணும், அம்மா ஆஃபீஸுக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு நெருக்கத்தில் உள்ளே போகிற பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு அந்த பர்பஸுக்கு மட்டும் உள்ளே போயிட்டு வெளியே வருவோம். அண்ட் மோர்ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்தியன் டாய்லெட்லாம் எல்லாருமே குத்த வச்சு தான் வாஷ்ரூம் போகணும். ரொம்ப நேரம் குத்த வச்சு உட்கார முடியாதுங்கிற காரணத்தினாலே சீக்கிரமாக வெளியே வந்துடும். இன்றைக்கி எப்படி இருக்குது, ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் ஒரு வாஷ்ரூம், நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து இருக்கிற மாதிரி ஒரு சேர் மாதிரி போட்டு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட். ஸோ உள்ளே போகும்போது அந்த ஸ்குவாட்டிங் பொசிஷனில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கம்ஃபர்டபுளாக உட்காந்து சேரில் உட்காந்து பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்கலாம். ஸோ உள்ளே போகும்போதே மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, புக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே போன பர்பஸ் என்ன அப்படிங்கிறத விட இந்த மொபைல் ஃபோனில் காலையில் போட வேண்டிய குட் மார்னிங் மெசேஜ் எல்லாத்தையும் போட்டுட்டு வெளியே வரும்போது அங்கே ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகுது. எகெயின் டேக்கிங் பாத், அதே ஃபார்முலா தான், அதே ஸ்டோரி தான். அந்த காலத்தில் ஒரு பாத்ரூம் எல்லாரும் போயிட்டு வர வேண்டியிருந்தது. இன்றைக்கி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு பாத்ரூம். நீங்கள் நம்பினா நம்ம சில பேர்லாம் பார்த்துருக்கேன், அரை மணி நேரம் குளிப்பாங்க. அப்படி குளிச்சுட்டு வெளியே வந்தாலும் அவங்க கலர் மாறவே மாறாது, அதே கலர் தான். ஆனால் அந்த அரை மணி நேர குளியில் என்ன தான் ரசித்து குளிப்பாங்களோ அது அப்படியே டிலே. ஸோ ஸ்டார்டிங் கெட்டிங் அப் லேட், ப்ரஷிங் டீத் லேட், அட்டெண்டிங் டு வாஷ்ரூம் அண்ட் நேச்சர்ஸ் கால் இஸ் லேட், டேக்கிங் பாத் இஸ் லேட். டைனிங் டேபிளுக்கு வந்தாச்சு, தரையில் உட்காந்து சாப்பிட்ட காலம் போயாச்சு. இப்போ கம்ஃபர்டபுளாக டேபிளில் உட்காடுறோம், பக்கத்துலேயே மொபைல் ஃபோன் வச்சிடுறோம். மொபைல் ஃபோனில் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறது, எதையோ போட்டுட்டு என்ன சாப்பிட்றோம், தட்டில் என்ன விழுது, என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம் ஒன்றுமே தெரியாது. சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு 2 வீலரையோ 4 வீலர் எடுத்துருவோம். எல்லாமே பாருங்கள் அப்படியே கேஸ்கேட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு 20-30 மினிட்ஸ் கம்ஃபர்டபுளாக யுவர் டிலேட். ஸோ இந்த டிலே இஸ் புட்டிங் லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் யூ டு ரஷ் டு யுவர் ஆஃபீஸ். அங்கே போய் டிராஃபிக்கில் இதெல்லாம் தான் இந்த ஃப்ரீக் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது மெயின் ரீசன். ஸோ ஹரிபெரியில் போய் நம்ம ஆஃபீஸுக்கு சேர்றோம். ஸோ வி அரைவ்டு லேட். ஸோ அந்த ஹோல் டே உங்களுக்கு எல்லாமே லேட்டாக போகுது. நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டாஸ்க்கை வந்து அன்றைக்கி ஈவினிங் உங்களோட கட் ஆஃப் டைமில் கம்ப்ளீட் பண்ண முடியாததுனால
யூ ஹாவ் டு ஒர்க் தட் எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ். அந்த எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணுறதுனால என்ன ஆகுது? யூ ஆர் கமிங் பேக் ஹோம் வெரி லேட். ஸோ வீட்டில் வந்து பண்ண வேண்டிய கடமைகளை லேட்டாக பண்ணிவிட்டு லேட்டாக படுத்துட்டு திரும்ப அந்த சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. யூ ஆர் கெட்டிங் அப் லேட். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பர்பஸுக்காக அதை பண்ணுறோம், அங்கே உள்ளே போகிறோம், டேபிளில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த லாஸ்ட் மினிட் ரஷ்அப்ஸ் தேவையே கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24 வயசு பசங்க 25 வயசு பசங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுங்கிறாங்க. காரணம் என்ன? ஸ்ட்ரெஸ். யார் இன்டியூஸ் பண்ணுற அந்த ஸ்ட்ரெஸ்? ஜாப் ஸ்ட்ரெஸ் கிடையாது. எல்லா இடத்துலையுமே ஜாப் ஸ்ட்ரெஸ் நான் ஒத்துக்கவே மாட்டேன். செல்ஃப் இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ். எனக்கும் தான் அது அப்ளிகபிள். இன்றைக்கி நான் வந்து இதை ரியலைஸ் பண்ணி பேசுகிறேன்னா நானும் வந்து ஐ கான் த்ரூ திஸ். ஸோ நம்ம பண்ணின தப்பை நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஆதங்கத்தில் தான். ஸோ ப்ளீஸ் டூ த ஜாப் ஃபார் விச் யூ ஆர் கோயிங் தேர். அதை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு வி வில் ஹவ் ஆம்பிள் டைம், எக்ஸ்ட்ரா டைம் வித் அஸ். அந்த டயத்தில் நீங்கள் மொபைல் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணலாம், நியூஸ் பேப்பர் படிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ டோன்ட் ஸ்டார்ட் யுவர் டே லேட் பிகாஸ் ஆஃப் விச் யூ ஆர் எண்டிங் தட் லேட். அண்ட் அது வந்து அப்படியே சைக்கிள் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுதான் சொன்னேன், முதல் கோணல் முற்றும் கோணல். ஸ்டார்டிங்கில் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணினதுனால அது என்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்குது. ஸோ ஐ ஃபெல்ட் ஜஸ்ட் ஒரு சாட்டர்டே ஈவினிங் ஒரு ஹாப்பியாக ஏதாவது பேசணும்னு தோணிச்சு. ஐம் ஜஸ்ட் ஷேரிங் திஸ் வித் யூ. இஃப் யூ ஃபைண்ட் இட் மீனிங்ஃபுல், just send a message to me. Thank you. Have a great evening. Bye-bye.